ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கங்கள். கேள்வி என்னன்னா, அனைத்துக்கும் ஆசைப்படு. ஆசைப்பட்டால் உனக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டால் நிறைய விஷயங்களை செய்வாய். அதனால் ஆசை அதிகமாக பட்டால் நல்லது தான் வாழ்க்கைக்கு அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்களே. இதை எப்படி புரிந்து கொள்வது? அதே மாதிரி இந்தந்த வயதிற்கு என்னென்ன மாதிரி ஆசைகள் தேவை? நான் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல, ஆசைப்பட்டால் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மூடத்தனமான விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா, கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றார், நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கோபங்கள், பேராசைகள், அனைத்து விதமான துக்கமான விஷயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டதெல்லாம் காரணம். இன்னைக்கு உதாரணத்துக்கு முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வேத கலாச்சாரத்தின்படி நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடும். யாராலும் எடுக்க முடியாது. நம்ம கர்மவினைப்படி நான் இன்னைக்கு செல்வந்தனாக மாற வேண்டும் அப்படின்னா, நான் போய் ஏதோ ஒரு மலை வாசத்தில் இருந்தால் கூட யாராவது பெட்டியில் உங்களுக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து கொண்டு செல்வார்கள். நான் இன்னைக்கு ஏழையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு விதி இருந்தது என்றால், நான் எந்த மாதிரி கடினமாக உழைத்தாலும் சரி, எந்த மாதிரி ஸ்மார்ட்டாக வேலை செய்தாலும் சரி, அல்லது பெரிய பெரிய டீல் செய்வதற்கு ஆசைப்பட்டாலும் சரி, பணமே கையில் நிற்காது. ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் பெரிய செல்வந்தராகணும், பெரிய அடுக்குமாடி வீடு கட்டணும், நல்ல சௌரியங்களாக வாழணும், என்னுடைய பையன் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், என்னுடைய பையன் அமெரிக்காவுக்கு போகணும், எனக்கு அழகான பெண்மணி திருமணம் செய்யணும், பெரிய பெரிய குழந்தைகளை வளர்க்கணும். எல்லாம் ஆசை 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 ஆசை. ஆசை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை இந்த பௌதிக உலகத்தில் அதிகமாக பந்தப்படுத்தி வைக்கும். இவர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் யார் அப்படின்னா, ஆன்மீகவாதிகள் அல்ல, பௌதிகவாதிகள். ஆன்மீகம்ன்ற போர்வையில் இருக்கும் பௌதிகர்கள் தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. கதவை திற, சிந்தனை அதிகமாக செய், அதிகமாக ஆசைப்படு, அதிகமாக உன்னுடைய மனதில் என்ன நடக்கின்றதோ அதை செய். ஒருத்தர் அப்படிதான் சொல்லி கொண்டு சென்றார். இன்னைக்கு ஒரு பெரிய மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் என்ன பண்ணார், எதை ஆசைப்பட்டாலும் செய்துவிடு. அமெரிக்காவில் போய் பெரிய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். இன்னைக்கு அவங்களாம் எப்படி இருக்காங்க, என்ன அப்படின்னா, ஆசைப்பட்டு 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 காம விளைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? புலன் திருப்தி அடைவது அல்ல, புலனை கட்டுப்படுத்துவது. புலன் திருப்தி அடைவதில்லை, நாம உள்டாவை பண்ணிட்டோம். புலன்களை எப்படி திருப்திப்படுத்துவதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு மாத்திட்டோம். அதை புலன்களை திருப்திப்படுத்தவே முடியாது. பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்றார் அப்படின்னா, புலன்கள் 5 குதிரையை போல. 5 குதிரை என்ன பண்ணும், ஒவ்வொன்றும் ஒரு டைரக்ஷன்ல ஓட தயாரா இருக்கு. அந்த 5 குதிரைகளை கட்டுப்படுத்தக்கூடிய கயிறு நம்ம கையில் இருக்கு. ஒரு கயிறை ஃப்ரீயா விட்டீங்கன்னா ஒரு குதிரை வேகமா வேற மாதிரி ஓடிடும். 5 புலன்கள் அப்படித்தான். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாம் 5 புலன்கள். இந்த 5 புலன்களும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை வெவ்வேறு டைரக்ஷன் இழுத்துக்கொண்டே தான் இருக்கும். கண்ணு வேற ஆசைப்படும், வாய் வேற ஆசைப்படும், சுவாசம் வேற ஆசைப்படும், காது வேற சுவாசப்படும், தோல் வேற ஆசைப்படும். எல்லாத்தையும் எப்படி பூர்த்தி செய்ய போறோம்? ஒவ்வொன்றும் அடங்காத குதிரைகளாக இயங்க கொண்டிருக்கு. இதை அடக்குவதுன்றது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு தான் மனம், புத்தி வேணும். அந்த மனத்தையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்தி விட்டோம் என்றால் என்ன பண்ண முடியும்? அந்த பேசஞ்சர்னு சொல்லக்கூடிய ஆத்மாவால் அந்த குதிரையை கட்டுப்படுத்த முடியும். நம்ம என்ன சொல்றோம், இது நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, கடிவாளமே தேவையில்லை சார், 5 குதிரையும் கட்டுப்படுத்திடலாம். எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஒவ்வொன்றும் நம்மளை சீர்குலையத்தான் வைக்கும். வண்டி சீரழிஞ்சு போயிடும். வண்டின்றது நம்ம ஓடக்கூடிய வாழ்க்கை, வாழ்க்கைன்ற பாதை சீரழிந்து போய்விடும். அதனால ஆசை குறைப்பது தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை தவிர, ஆசையை அதிகப்படுத்துவது வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தால் அது பௌதிக வாழ்க்கை, ஆன்மீக பாதையில் செல்ல முடியாது. ஏன் ஆன்மீக பாதை தேவையாப்ப? பௌதியே வாழ்ந்துடலாமே. அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், எவ்வளவு போய் செல்வந்தரை பாருங்க, சந்தோஷமா இருக்காங்களா? சாந்திம் அவப்னோதி ந பாண்டவா, பௌத்தியில் கிருஷ்ணர் சொல்றார். அவனுக்கு சாந்தியே கிடைக்காது. ஏன் கிடைக்குது இல்லை? ஏன்னா ஆசையில் அதிகமாக இருக்கு. பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாச்சு, இன்னும் பத்தலை, அதிகமாக சம்பாதிக்கணும். அழகாக இருக்கும், ஆனால் இன்னும் அழகாக இருக்கணும். வயதாகிக்கொண்டே இருக்கு. அதனால என்ன பண்ணுறோம், மேக்கப் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்கோம். நம்ம அழகாக காமிக்கணும். நல்லா பாடிக்கொண்டிருக்கோம், இன்னும் நல்லா பாடுறோம், நிறைய பேர் சொல்லணும், அதுக்காக இன்னும் அதிகமாக பாடுறது. அப்போ ஏதாவது 5 புலன்களை எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும்னு சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் அதற்கு எங்கே ஒரு முடிவு இருக்கு? முடிவே கிடையாது.
வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்போம். நமக்கு வந்து ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி. ஜரானா என்ன? நமக்கு வந்து வயதாகி கொண்டே இருக்கு, நம்மளால சில விஷயங்களே பண்ண முடியல, விரக்தி அடைகிறோம், கோவப்படுறோம், அடுத்தவர்களை ஏமாத்துறோம். இதெல்லாம் எப்படி வருது? விகர்மான்றது எப்படி வருதுன்னா ஆசையினால் வருது. விகர்மானா என்ன? சாஸ்திரத்திற்கு எதிராக செய்யக்கூடிய வேலைக்கு பேர் விகர்மா. கர்மானா சாஸ்திரத்துக்கு நேராக செய்யக்கூடிய செயல். விகர்மானா என்ன? சாஸ்திரத்திற்கு நேராக செய்யக்கூடிய செயல். அது எப்போது வரும்? அடுத்தவர்களை ஏமாற்றுவது, அடுத்தவர்களை ஏற்றி பிழைப்பது. இதெல்லாம் எப்போ வருது? ஆசையின் காரணமாக வருது. அப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்கு? ஆசைப்படு அப்படின்னா என்ன? அடுத்தவர்கள் எல்லாம் ஏமாத்துன்னு சொல்ல போறீங்களா? பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா எப்படி ஆக முடியும்? பிசினஸ் ஒழுங்கா பண்ணிருக்கிற நபர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவருக்கு என்ன தகுந்து இருக்கோ அதை பண்ணுவார். ஆசையின் காரணமாக தான் என்ன பண்றார்? அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக வந்து ப்ராஃபிட்ல விற்கணும். இதெல்லாம் ஆசையின் காரணமாக வருது. அதனால ஆசைகளை வந்து கட்டுப்படுத்துவதற்கு தான் ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் சாந்தியை கொடுக்கும், அதுதான் நிம்மதியை கொடுக்கும். ஆசைப்பட்டு நிம்மதி அடைந்தவரை வாழ்நாளில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி ஒருவர் சொல்றார் அப்படின்னா அவர் வந்து பொய் சொல்கின்றார் என்றது அர்த்தம். இரண்டாவது கேள்வி, வயதிற்கு தகுந்த ஆசை எது? வயதிற்கு தகுந்த ஆசையே கிடையாது. நமது வாழ்க்கையில் எப்படி நாம வந்து, அதுதான் கிருஷ்ணன் சொல்றார், அபியாசம் பண்ணணும். அபியாசம்னா என்ன? பயிற்சி செய்யணும். சிறு வயதிலிருந்தே ஆசையை கட்டுக் கொடுத்ததுக்கு பயிற்சி செய்யணும். ஏன் வந்து அந்த வயதானால் ஆசை வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கதை சொல்றேன். பீர்பாலும் அக்பரும் நடந்த கதை. அக்பர் வந்து இதே கேள்வியை பீர்பலிடம் கேட்டார். என்ன கேட்டார்னா, வயதானவர்களுக்கு காம ஆசை வராதா அப்படின்னு கேட்டார். இவர் சொன்னார், இல்லை, கண்டிப்பாக இருக்கும். எவன் ஒருவன் காம வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கானோ இளமை வயதிலிருந்து, அவனுக்கு வயதானாலும் காம ஆசை போவதில்லை அப்படின்றது பீர்பலுடைய கூற்று. அக்பர் சொன்னார், அது என்னால் நம்ப முடியல. வயதாகி போச்சுன்னா நம்முடைய புலன்கள்லாம் வந்து சோர்வடைஞ்சிரும். புலன்கள் சோர்வடைஞ்சால் அவருக்கு காம ஆசைகள் குறைஞ்சி விடும். அதனால் காம இச்சைகள் குறையலாமே அப்படின்னு சொன்னார். பீர்பல் இல்லை, அப்படி இல்லை அப்படின்னார். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம். இப்போ பீர்பல் சொல்றார், சரி, நாளைக்கு உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை வந்து எப்படி சரியில்லைன்னு சொல்றது நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னார். சரி, இந்த கிராமத்தில் இந்த நபர் வந்து இறக்கும் தருவாயில் இருக்கார், மரணப்படுக்கையில் படுத்திருக்கின்றார். நாளைக்கு நானும் நீங்களும் அவரை பார்க்க போறோம், காலையில் போகலாம். ஸோ அக்பரும் பீர்பாலும் ஒற்றுக்கொண்டார்கள். அடுத்த நாள் காலையில் போகிறோம் அப்படின்னு. கடைசியில் பீர்பல் அக்பர்கிட்ட சொன்னது, உங்களுடைய மகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள், உங்களுடைய மகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள். சரி, அக்பருடைய மகளையும் அழைத்து கொண்டு 3 பேரும் போகிறாங்க அந்த வீட்டுக்கு போனால் அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த பிரஜை மரணப்படுக்கையில் படுத்து கொண்டிருக்கின்றார். வயதான காலம், எந்திரிச்சு கூட பேச முடியல, கண் பார்வையும் சரியா தெரியல. முதல்ல அரசர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அரசருக்கு மரியாதை செலுத்தி, வந்திருக்கீங்களா வாங்கன்னு சொல்லி அவரை வரவேற்கிறார். பீர்பாலையும் வரவேற்கின்றார். பின்னாடியே அவருடைய மகளையும் அழைக்கிறார் பீர்பல். அவர் உள்ள வந்த உடனே மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நபரு கூட பீர்பலுக்கும் அக்பருக்கும் கொடுத்த பார்வை, கொடுத்த மரியாதையை விட அதிகமான பார்வையும் மரியாதை அங்க போகின்றது. அப்ப பீர்பல் அக்பர்கிட்ட சொல்றார், நீங்க கவனிச்சீங்களா, இதுதான் வந்து காமாசைகளினுடைய வெளிப்பாடு. அது என்றைக்குமே வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அது மரணப்படுக்கையில் இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த குதிரையை முதலதே நம்ம கட்டுப்படுத்தாத குதிரையை எப்படி நம்ம மரணப்படுக்கையில் கட்டுப்படுத்த முடியும்? இளமையிலே சக்தி இல்லை, எப்படி மரணத்தை சக்தி கிடைக்கும் அந்த குதிரையை கட்டுப்படுத்துவதற்கு? கட்டுப்படுத்தவே முடியாது. அப்ப இந்த வயதிற்கு இந்த ஆசை தான் இருக்கணும்ன்ற எந்த வயதிற்கும் ஆசைகளை குறைக்க வேண்டும். ஆசைகளே இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஆனால் ஆசைகளை நெறிமுறைப்படுத்த வேண்டும். இந்த ஆத்மாக்கு ஆசை கண்டிப்பா ஏற்படும். ஆசைகள் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம கல்லாயிடுவோம். அதான் சில பேர் சொல்லுவாங்க, ஆசை இல்லாமல் வாழ வேண்டும். ஆசை இல்லாமல் வாழவே முடியாது. ஆனால் நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஆசைகளா இருக்கணும். நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஆசைகள்னா என்ன? போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து. எனக்கு நன்றாக கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணர், அதில் நான் வாழ்கின்றேன், எனக்கு இது போதும், எனக்கு பேராசை தேவையில்லை, நான் இன்பமயமாக வாழ்கின்றேன். அதான் வந்து ஒரு பெரிய ஞானிகிட்ட போய் கேட்டாங்களாம், செல்வந்தன்றது யாரு அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. இது ஆங்கிலத்தில் நடந்தது, நான் தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. செல்வந்தன்றது யார் அப்படின்ற கேள்வி. அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தன் செல்வந்தர் அப்படின்னா, தன்னிடம் இருக்கும் பொருளோ சொத்தோ அதை விட
கம்மியாக ஆசைப்படுபவன் செல்வந்தன். என்கிட்ட 1000 ரூபாய் பணம் இருக்கு, நான் 800 ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன் என்றால் நான் செல்வந்தன். என்னிடம் 1000 ரூபாய் இருக்கு, நான் 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னால் நான் செல்வந்தன் இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான். அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் எப்படி தன்னிறைவோட வாழ்வது நினைப்பவன் செல்வந்தன். என்னிடம் இல்லை, அதனால் அதிகமாக வேண்டும், இது எனக்கு பத்தவில்லை, இன்னும் அதிகமாக வேண்டும்னு பேராசைப்படக்கூடியவன் செல்வந்தன் அல்ல. அப்ப ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும்ன்றது நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஆசைகளா இருக்கணும். வயதான காலத்திலும் ஆசைகள் குறைய போவதில்லை. அந்த ஆசைகளை நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்டு மரணப்படுக்கையில் அணைத்து விடுவோம். எப்படி அணைக்க முடியும்? அது இன்னும் தீவிரமா எரிஞ்சு கொண்டிருக்கும். எல்லா ஆசைகளும் அப்படித்தான். சாப்பாடு ஆசைகளும் சரி, நுகரக்கூடிய ஆசைகளும் சரி, தோல் ஆசையும் சரி, எல்லா ஆசைகளும் எப்படி வளர்த்து விட்டு பெரும் தீயாக வளர்ந்து கொண்டிருக்கு. 60 வயசு 70 வயசு ஆனால் தானா அமுங்கிடுமா? அமுங்காது, இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். அதனால ஆசைகளை நெறிமுறைப்படுத்துவோம். ஆசைகளை நெறிமுறைப்படுத்துவதற்கு தான் ஆன்மீகம். ஆன்மீக பாதை ஒன்று மட்டுமே ஆசைகளை நெறிமுறைப்படுத்தும். வேற வழியே இல்லை. யாராவது உங்களுக்கு வேற வழி இருந்தால் எனக்கும் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.